வணக்கம். பச்சை பட்டாணி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் வச்சு அதில் சூடானதுக்கப்புறமா நெய், கடலெண்ணெய், ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கூட கொஞ்சம் முந்திரி, வேணுங்கிற அளவுக்கு முந்திரி போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின உடனே அதில் காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு, இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வணக்கிக்கணும். இந்த பதத்துக்கு வணங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேணுங்கிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச புதினா, வாசத்துக்காக புதினா, ஒரு கைப்பிடி புதினா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த டிஷ்ஷுக்கு பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணியை போட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி போட்டு அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு இந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேங்காய், கிட்டத்தட்ட 1.5 தேங்காய் நல்லா அரைச்சி ஃபஸ்ட் பால் எடுத்து திக் பால், சாப்பாட்டுக்கு தண்ணியே ஊற்றாமல் தேங்காய் பால்லே குக் பண்ணணுன்னா இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு அரிசிக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் வச்சுக்கலாம். வச்சு நல்லா பண்ணிவிட்டு அது கூட தக்காளியும் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக. இந்த தக்காளி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோன்னா கலர் வராமல் இருக்கிறதுக்காக, சாப்பாடோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு, உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட்டு கலக்கி விட்டு தம் போடுற ஸ்டேஜில் தம் போட்டுடணும். தம் போட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி. உதிரி உதிரியாக வந்திருக்கும். எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.